ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு குடும்ப கதைன்னு சொல்லலாம். பாலக்காடு பக்கத்துல சிவரன்பூர் கிராமத்துல நல்ல 2 வயல்வெளி மத்தியிலும் தென்னந்தோப்பு மத்தியிலும் அந்த வீடு இருக்கு. மாதவன் ரிட்டையர் ஆன ஆசிரியரா இருக்காரு. அவரோட மனைவியும் ஆசிரியர். இவங்க 2 பேர் வாழ்க்கையுமே ஆசிரியர் பணியிலே போயிடுச்சு. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 3 குழந்தைங்களுமே படிச்சுட்டு இருக்காங்க. முதல் குழந்தைங்களுக்கு 10 வயசு ஆகுது, இரண்டாவது குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, மூணாவது குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. இந்த 3 பேருமே நல்லபடியா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. பானுமதி அவங்க அதே பள்ளியிலே படிச்சிருக்காங்க. அவங்களும் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு மாதவன் மனைவி பானுமதிக்கு நெஞ்சொலி வந்துருச்சு. நெஞ்சொலி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப இந்த 3 குழந்தையுமே மாதவன் தான் பாக்குறாரு. மாதவன் உறவினர் எல்லாமே சொல்றாங்க, இந்த 3 குழந்தையும் உன்னால வளர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ஒரு பெண் வளர்த்த மாதிரி வளர்க்கறது முடியாது, அதனால நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாரும் சொல்றாங்க. ஏதோ மாதவன் என்ன சொல்றாரு, இல்ல என் குழந்தைங்களை தான் சொந்த குழந்தைங்க போல யார் வந்தாலும் பாத்துக்க முடியாது, அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்றாரு. உறவினர்கள் கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா அதை வந்து என்ன பண்றாரு, இல்ல வேண்டாம், என்னை விட்டுடுங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு இதுல விஷயம் கிடையாது, என் குழந்தைங்க மட்டும்தான் எனக்கு உலகம், இந்த உலகத்தோட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. கட்டாயப்படுத்துற உறவினர்கள் விட்டுடுறாங்க. மாதவன் தன்னோட 3 குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு குழந்தைங்களுக்கு எல்லா வேலையுமே கத்து தராரு. குழந்தைங்களும் அவருக்கு கூட மாட எல்லா ஹெல்ப்புமே செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா மாதவனோட வாழ்க்கை போகுது. ஏன்னா அவங்களுக்கு கற்பித்தலா இருக்கட்டும், இல்ல உணவு அளித்தலா இருக்கட்டும், இரண்டுமே சரி மாதவன் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மனைவி இல்லாதது அப்பப்போ ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் மனைவி இல்லாத குறை குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப பாசத்தோடும், நல்ல உணவு சமைக்கிறதுல இருந்து குழந்தைங்களை நல்லபடியா ஸ்கூல் கிளப்பி அனுப்புறதுல இருந்து ரொம்ப அக்கறையாவே பாத்துக்கிறாரு. இப்படியே வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. மாதவன் நேரத்து தான் குழந்தைங்க மட்டுமே உலகம் நினைச்சிட்டு இருக்காரு. சில வருடங்கள் அப்படியே கழியுது. பிள்ளைங்க எல்லாமே நல்லபடியா வளர்ந்துட்டாங்க. எல்லாம் நல்லபடியா வளர்ந்துட்டாங்க. நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டாங்க. 3 பிள்ளைங்களுமே நல்லபடியா படிப்பு முடிக்கிறாங்க. நல்லபடியா 3 பிள்ளைங்களுக்கும் நல்ல வேலை வாங்கி தராரு. 3 பேருமே நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் வயசாயிடுச்சு. 3 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. ஒரு சிறு குடும்பம் இப்ப பெரிய குடும்பமா இருக்கு. மொத்தம் ஒரு 10 உறுப்பினர் உள்ள குடும்பமா மாறிடுச்சு. வீட்டுல ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏனோ வந்த மருமகளுக்கு மாமனார் கண்டா பிடிக்கிறதே கிடையாது. அவருக்கு உணவு அளிக்கிறது பெரும் கஷ்டமா நினைக்கிறாங்க. அதாவது நேரங்கட்ட நேரத்துல உணவு அளிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, காஃபி குடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு ஒரு தனிமையிலே ஒரு அறையில எப்பவுமே இருக்காரு. யாரும் அவங்க கூட சந்தோஷமா பேச மாட்டாங்க. யாராவது குழந்தைங்க பேர பிள்ளைங்க சந்தோஷமா பேச வந்தாலும் மருமகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உடனே குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து தன்னோட அறையில வச்சுக்கிறாங்க. இப்படியே இருக்கும்போது அவருக்கு ஒரு தனிமையா இருக்கு. என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்றோம், ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல, ஆனா இந்த பிள்ளைங்க கூட நம்ம கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு. பிள்ளைங்களும் வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, மனைவி கிட்ட பேசுவாங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிடுவாங்க. இப்படியே அவரோட ரொட்டீன் லைஃபா போயிட்டு இருக்கு. அவர் பார்த்தாரு, சரி நம்மளோட நண்பர் நேரத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஜெனரல் ஸ்டோர் வச்சிருக்காரு. அந்த கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கு போய் பேசுறாரு. வீட்டுல நடந்த எல்லா விஷயமும் சொல்றாரு. ஜனார்த்தன், இந்த மாதிரி எனக்கு நல்ல சாப்பாடு கூட போட மாட்டாங்க, எனக்கு ஏதோ ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரு தனிமையில விடப்பட்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இந்த காலத்து பிள்ளைங்கலாம் அப்படிதான், நம்ம வேண்டாம், நம்ம கொடுக்குற பணம் மட்டும் போதும் அப்படின்றாங்க. சரி உன் பென்ஷன் பணத்தை என்ன பண்ற அப்படின்னா, என் பென்ஷன் பணத்தை வந்து 1 ரூபா கூட நான் எடுக்கிறது கிடையாதுடா, எல்லாமே வீட்டு செலவுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை 3 பேர் அவங்கவுங்க பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க, குடும்பம் எல்லாத்துக்குமே என் பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படின்றாங்க. உன் பணத்தை செலவு பண்ணி ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஜனார்த்தன். ஆமாண்டா, என் பணம் செலவழிக்குது, ஆனால் எனக்கு ஒரு நல்ல உணவு கூட தரமாட்டுறாங்க. பெரிய மருமகள் நிஷா வந்து ஒரு நாள் உணவு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கை தவறி விட்டுட்டேன், உங்களுக்கு ஒரு டேபிள் மேனேஜ் கூட தெரியாதா, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்களேன்னு அப்படின்னு எனக்கு கேட்டுட்டா, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் சொல்கிறாரு. இப்போ ஜனார்த்தன் சொல்கிறாரு, ஏண்டா உன் காசுலேயே சாப்பிட்டுட்டு உன் காசுலேயே அவங்க சாப்பாடு உனக்கு போட்டுட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடா அப்படின்னு சொல்றாரு. ஜனார்த்தன் பேசி வீடு திரும்புறாரு. வீடு திரும்பிட்டு ஒரு அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. மறுநாள் ஒரு அந்த தனிமையில உட்காந்துட்டு இருக்காரு. வெளியில தாழ்வாரத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மருமகள் 3 பேருமே பேசுறது இவர் காதுல வந்து விழுது. பெரியவர்கிட்ட சொல்லி இந்த கிராமத்தை விட்டு விற்கணும், இந்த கிராமத்தை விட்டு வித்தாதான் நம்ம 3 பேருமே நகரத்துக்கு போக முடியும் அப்படின்றாரு. சின்ன மருமகள் ரேவதி கேட்கிறா, அக்கா இந்த மாதிரி வந்து நம்ம விற்க முடியுமா, இவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னா, நம்ம 3 பேர் வீட்டுக்காரங்களும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றா. இவங்க 2 பேர் பேசுறது கேட்டோடனே மாதவனுக்கு ஒரே வருத்தமா இருக்கு, வேதனைப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாரு, மாதவன் எதுவுமே கேட்காம அமைதியா தன்னோட அறையில போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்க, மகன்கள் 3 பேருமே வராங்க. அப்பா இவ்வளவு பெரிய வீடு நமக்கு எதுக்குப்பா, நம்ம இந்த வீடை வித்துட்டு நமக்கு நகரத்துல ஒரு வீடு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. அப்ப எனக்கு இந்த வீடு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினது, பார்த்து கட்டினது, அதனால என்னால இந்த வீட்டுலாம் விற்க முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஏன்பா இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கோங்க, நான் இருக்கிற காலம் வரைக்கும் நான் கட்டின வீட்டுல இருந்துட்டு இருக்கேன், நீங்க 3 பேருமே கை நிறைய
நிறைய சம்பாதிக்கிறீங்களா, இதை நீங்கள் உங்கள் சொந்த காசில் போயிட்டு நகரத்தில் போய் வாழுங்க, இல்லை வாடகை வீட்லையாவது இருங்க, அது உங்கள் விருப்பம், நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன், ஆனால் இந்த வீட்டை விற்று கொடுன்னு யாரும் கேட்காதீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த 3 பிள்ளைங்களுமே ரொம்ப கோவமாக போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் மாதவனுக்கு கொஞ்சம் உடல்நலம் ரொம்ப மோசமாக இருக்குது. உடல்நலம் சரியில்லாதனால என்ன பண்ணுறாரு, ரொம்ப களைப்பாக இருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகன்கள் கிட்ட. இப்போ மகன்கள் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போனோன்னா நான் சொல்கிறபடி இந்த வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எனக்கு கையெழுத்து போடக்கூடாது அப்படின்றான். என்னடா சொல்கிற, எனக்கு உடம்பு முடியாதுக்கும் இந்த வீடு விற்கிறதுக்கு என்னடா சம்மந்தம், இப்போ ஏன்டா அப்படி செய்கிற அப்படின்னா, நீ வீடை விற்று கொடுத்தா நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஒரே மனசு வேதனைப்படுறாரு. சரி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீடு விற்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போடுறேன்னு சொன்னதான் எடுத்து வந்து தருவேன் அப்படின்றான். ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்துட்டு வந்து தரல, யாருமே எடுத்துட்டு வந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து தரவும் விடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட அறைக்கு போய் படுத்துடுறாரு, வேதனைப்படுறாரு, தன் மனைவியை நினைச்சு அழறாரு. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா, எதுவுமே சாப்பிடல, அவர் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் எதுவும் சாப்பிட்டீங்களா என்ன எதுன்னு கேட்கல, எப்படியோ போகட்டும்ன்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ மறுநாள் என்ன பண்றாரு, மாதவனோட ஃப்ரெண்டு ஜனார்த்தன் ஃபோன் பண்றாரு, என்ன வந்து பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. இல்லடா இந்த மாதிரி உடம்பு முடியாம இருந்தேன், என் பிள்ளைங்க எல்லாருமே வீடு விற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதால நான் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போல, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கேன்டா அப்படின்றாரு. ஜனார்த்தன் ஒரு நல்ல நண்பர், அவர் சொல்றாரு நான் கார் எடுத்துட்டு உடனடியாக வரேன், நீ ரெடியாரு அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனார்த்தன் வராரு, கார் எடுத்துட்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு, மருந்து மாத்தலாம் எழுதி தராரு, எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு. இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஒரு டீ கடையில் நிக்கிறாங்க. அப்ப ஜனார்த்தன் சொல்றாரு, டே மாதவன், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுக்கிறியாடா அப்படின்றாங்க. என்ன ஐடியாடா சொல்லுடா அப்படின்றாங்க. இல்லடா நீ இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா அப்படின்னா. என்னடா சொல்ற, பேர பிள்ளைங்க எடுத்துட்டு இப்ப போய் என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அப்படின்றாங்க. இல்லடா உன் மருமகளும் உங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டாங்க, உனக்கு மருந்து மாத்திராங்க எடுத்தாலும் யாரும் ஆள் கிடையாது, உனக்குன்னு ஒரு துணை தேவை, நான் அப்பயே சொன்னலடா, நீ தாண்டா கேட்கல அப்படின்றாங்க. இப்ப போய் என்ன யாரடா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு, பொண்ணு நான் உனக்கு பாக்குறேன் அப்படின்றாரு. விளையாடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லடா நான் நிஜமா தான் சொல்றேன், ஏன்னா உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு கிளாஸ் தண்ணி கூட உன் பிள்ளைங்க கொடுக்கல, உனக்கு ஏதாவதுனா எல்லா சமயத்துல என்னால வர முடியாதுனா, உனக்குன்னு ஒரு தொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்டான்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு என்ன பண்றாரு, மாதவனும் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா, மருமக யாருமே சாப்பாடு போடல, தண்ணி கொடுக்கல, எதுவுமே செய்யல. அப்ப இதெல்லாம் இரவு முழுதும் யோசனை பண்றாரு, ஏன் நம்ம ஜனார்த்தன் சொன்ன மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்றாரு. ஜனார்த்தன்ட்ட மறுநாள் போன் பண்ணி கூப்பிடுறாரு. ஜனார்த்தன் வான அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அருகில ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் கிட்ட வந்துடுடா அப்படின்றாங்க. ஜனார்த்தனும் கோயில் கிட்ட வந்துடுறாரு. ஜனார்த்தன் கோயில் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, மாதவன் பேசுறாரு. மாதவா என்னடா என்ன போன் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு ஜனார்த்தன் கேட்கிறாரு. இல்லடா நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்றாரு. என்ன சொல்றேன், ஆமாண்டா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நான் நேற்று நீ சொன்னதை யோசனை பண்ணேன், நேற்று எனக்கு உணவு கொடுக்க தண்ணி கொடுக்க யாரும் ஆள் கிடையாது, என் பிள்ளைங்களுக்காக நான் உலகம் வாழ்ந்தேன், ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்ப இந்த வயசுல எனக்கு யாரடா பொண்ணு தருவா அப்படின்றாங்க. அதை பத்தி கவலைப்படாதா, என் தங்கச்சியோட நாத்தனோட கணவர் இறந்துட்டாரு, அவளுக்கு ஒரே ஒரு மகன் இருக்காங்க, அவனும் வெளிநாட்டுல தான் இருக்கான், நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்க்கறேன், கண்டிப்பா ஒத்துப்பா, நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, அவ பேர் வந்து தேவயானி அப்படின்றாரு. சரிடான்னு சொல்றாரு. உடனே ஜனார்த்தன் பைக் எடுத்துட்டு போய் அந்த தேவயானியை பார்க்க போறாரு. தேவயானிட்ட இதை சொல்றாரு. தேவயானி இந்த மாதிரி நல்ல ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, என்னோட நண்பர் தான், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இல்ல உன் வாழ்க்கை நீ அமைச்சுக்கோ, இனிமே வாழ்க்கை வாழ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவயானியை ஒத்துக்கிறாங்க. தேவயானியை ஒத்துக்கிட்டதும் ஜனார்த்தன் போன் பண்ணி சொல்றாரு, டே மாதவா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு, கல்யாணம் வந்து இன்னும் 2 நாள்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நல்ல நாள் வருது, அந்த நாள்ல பண்ணிக்கலான்றாங்க. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜனார்த்தனும் தேவயானி மாதவன் 3 பேர் தான் இருக்காங்க அந்த கல்யாணத்துல. கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டு முற்றத்துல கார் வந்து இறங்குது. அப்ப கழுத்துல மாலையோட மாதவன் பின்னாடியே தேவயானி இறங்குறாங்க. இதை பார்த்த மருமகளும் மகன்களும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, இந்த வயசு உங்களுக்கு கல்யாணம் தேவை அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு தேவை, நான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போறாரு. தேவயானியுமே அவங்க பின்னாடியே போறாங்க. எல்லாருமே ரொம்ப கோவமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தேவயானி சமையலறையில சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மருமக நிஷா, பெரிய மருமக நிஷா வந்து கேட்கறாங்க, நீங்க இதெல்லாம் சமைக்கிறீங்க, நீங்க எங்க சமையலறைக்குள்ள இருக்கீங்க அப்படின்றாங்க. உன் சமையலறையா, இது எங்க வீட்டுக்காரோட வீடு, அப்ப இதுக்கப்புறம் இது என் வீடுன்னு நம்ம சொல்லலாம், அப்ப சமையலறையும் என்னோட சமையலறை அப்படின்றாங்க. நான் எங்க வீட்டுக்காரருக்கு சமையல் பண்றேன், உங்ககிட்ட நான் எந்த விஷயமும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. 2வது மருமக லட்சுமி வரா. லட்சுமி வந்துட்டு, ஃப்ரிட்ஜ்ல இருந்த கறியெல்லாம் யார் எடுத்தது, ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இது ஃப்ரிட்ஜ்ல இருந்த கறி, இது என் வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ், என் வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ்ன்றத அந்த கறி எடுத்து நான் சமைச்சேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமை இருக்கு அப்படின்றாங்க. மருமக 3 பேருமே டென்ஷனா இருக்காங்க. இந்த மளிகை சாமான், இந்த பொருள் எல்லாம் எங்க வீட்டுக்கார காசுல வாங்கினது, இனிமே நீங்க எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு சமையலுக்குன்னு கொடுத்துடணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி சொல்றாங்க. மருமக 3 பேருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப மகன்களும் இது காதை கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. தேவயானி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க, வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப மகன்கள் 3 பேருமே பேசுறாங்க, அப்பா நான் உங்களை கவனிக்காதெல்லாம் தப்பு தான், நாங்க இனிமே உங்களை கவனிச்சுக்கிறோம், நீங்க இவங்களை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா நான் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்களும் உங்க மனைவி விட்டுட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்பா நான் ஏன் எங்க மனைவி விட்டுட்டு வரணும்னு, உங்க மனைவி உங்க வாழ்க்கை துணை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அவன்
என்ன நம்பி வந்தவன், நான் விட முடியாதுப்பா அப்படின்றாங்க. விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்போ கேள்வி கேட்குறாரு, என் கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு உங்களால் முடியல, ஒரு கையெழுத்து போட மாட்டேன்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல, உங்களை நம்பி நான் என்ன எப்படி வாழ சொல்றீங்க, நாளை அப்புறம் நீங்க என்ன ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவீங்கன்னு. அப்படிப்பட்ட மோசமான பிள்ளைங்க தான் நீங்க. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை தொலைச்சேன், என் வயசுல நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தொலைச்சேன், என் பிள்ளைங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா செய்வாங்கன்னு நான் எல்லாத்தையும் தொலைச்சேன். ஆனா நீங்க யாரும் என்னை பத்தி எதை பத்தியுமே யோசனை பண்ணல, உங்க வாழ்க்கை, உங்க மனைவி, உங்க குழந்தைங்க அப்படிதானே இருந்தீங்க அப்படின்னும் போது அந்த கேள்வியை கேட்டபோது மருமகளும் தலை குனிறாங்க, மகன்களும் தலை குனிறாங்க. ஒரே வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. மகன்களும் தான் செஞ்ச தப்ப உணர்றாங்க. நம்ம அப்பாவை நல்லா கவனிச்சிருந்தா அம்மா இந்த மாதிரி ஒரு காரியம் அப்பா செஞ்சுக்கவே போறது கிடையாது, அப்பா இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு நம்ம தான் காரணம், அதனால நம்ம தப்பு நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்பா நாங்க செஞ்சதான் தப்புன்னு அப்பாட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. புதுசா வந்திருக்கேன் அம்மா தேவையானட்டும் அம்மா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னிப்பு கேட்கறாங்க. மருமகளும் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிட்டயுமே, மாமனார் மாமியார் ரெண்டு பேர் கிட்டயுமே மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப மன்னிப்பு கேட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. இப்ப மருமகள் 3 பேருமே நல்லா ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க. மாமியாருக்கு நல்லபடியா ஹெல்ப் பண்றாங்க, மாமியாருக்கு எல்லா வேலையிலும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நல்லபடியா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மாதவனும் தேவியான பேரப்பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அப்பாவை நல்லா கவனிச்சிருந்தா அப்பா செய்யக்கூடிய செயலே அது கிடையாது. இப்போ குடும்பமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.